குந்தன் சேட் அது அங்க இருக்காரு. சிம்பிள் டாஸ்க் தானே உங்களுக்கு கொடுத்தேன். கெட் மீ த டைரின்னு. அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தும் சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. மேம், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா நடந்தது. அதாவது இவ்வளவு பெரிய ரெய்டை நடத்தணும்னு நினைக்கும் போது சரியா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் மேடம். அது கொஞ்சம் டைம் வேணும். அவ்வளோ டைம் நமக்கு இல்லைன்னு சொன்னல. எலெக்ஷன்ஸ் தலைக்கு மேல வந்து நிக்குது. மாத்திரைக்கு ஃபண்ட் கொடுக்க போறது இந்த தடவை அந்த தலைவன் தான். அந்த டைரி மட்டும் கிடைச்சிருந்தா கோடவுன்ல இருக்கிற கிரிக்கெட் லீக் பணம் மொத்தத்தையும் நாம சீஸ் பண்ணிருக்கலாம். நானும் என்னோட பார்ட்டியும் இப்ப எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கோன்னு உனக்கு புரியுதா? டு யூ? தலைவன் சும்மா இருக்க மாட்டாரு. அமேத்ரி பார்ட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. மாத்திரையோட பிசினஸ் பார்ட்னர். அவர் இப்போ எனக்காக வேலை செய்யறாரு. தாராவி பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுவாரு. இந்த தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி மொத்த மகாராஷ்டிராவை பார்க்க போகுது. எப்படி அவங்க சீஃப் மினிஸ்டர் தனி ஆளா நின்னு மும்பைல இருக்கிற பெரிய கிரிமினல் நெட்வொர்க்கை தோக்கடிச்சு ஜெயிச்சேன்னு பார்ப்பாங்க. லேண்ட்ஸ்லைட் விக்டரி கிடைக்கும் இந்த முறை. நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன்னு அந்த தலைவனுக்கு தெரியாது. பேக் டு ஒர்க். ஜெயிக்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜியால மட்டும் இல்லை, ஆனால் சரியான நேரத்தில் சரியான ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த உலகத்திலேயே சத்ரபதி சிவாஜி மகாராஜா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை மராட்டியில் கனிமி காவானும் இங்கிலீஷில் கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதாவது சக்தியை விட யுக்தி தான் முக்கியம். எதிரிக்கு அவனை தாக்க போறோங்கிறது முன்னாடியே தெரியக்கூடாது. அவன் தைரியத்தை உடைச்சா எதிரி தானா உடைஞ்சிடுவான். இதை தான் கனிமி காவான்னு சொல்றாங்க. When the enemy advances, we retreat. When the enemy camps, we harass. When the enemy tires, we attack. When the enemy retreats, we pursue. Got it? Yes, sir. ஆனால் இந்த டாக்டிக்ஸில் நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட போகலாம். ஏதாவது ஒரு வகையில் வெளியில் உள்ள அட்டாக், வெளியில் உள்ள ஹராஸ்மெண்ட் கூட அவன் போராடிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளால் அவனை உள்ளுக்குள்ளே உடைய வைக்க முடிஞ்சா that would be a double attack. How can we achieve this? யாராவது சொல்ல முடியுமா? சார், அட்டாக் பண்ணி அடிக்கலாம் சார். கரெக்ட் சார். எஸ். எதிரியை சுத்தி இருக்கிறவங்கள அழிச்சு கேயாஸ் உருவாக்கலாம் சார். எஸ், ஆனால் அது அட்டாக் ஆகிடும். நான் என்ன சொன்னேன்? எதிரி சோர்ந்து போகிற வரைக்கும், உடஞ்சி போகிற வரைக்கும் நாம் அட்டாக் பண்ண மாட்டோம் சார். ஆனால் ஒருவேளை நாம் எதிரியை அட்டாக் பண்ணாலும் அது அவன் ஆளுங்களோட வேலை தான்னு அவனை நம்ப வைக்கணும். And that would be a perfect attack. சதுரங்கத்தில் ஜெயிக்கணும்னா சிப்பாயா மாறி தான் ஆகணும். யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா உயிரை பணைய வச்சு தான் ஆகணும். யார் சுட போறாங்கிறது முக்கியம் இல்லை, டார்கெட்டை நாம தான் டிசைட் பண்ணணும் எப்பவுமே. ஜெய்ஹிந்த்,
ஆல் தி பெஸ்ட். பார்ட்டி வெளியே நடக்குது. போய் சிவா கூட என்ஜாய் பண்ண. போ. ஹே, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லை. நான் அழிஞ்சேன்னா அவனும் கண்டிப்பா அழிவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அந்த ஜானவியோட வேலை. நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட்டு இடைவெளியை உருவாக்க வாயை மூடு மாத்திரே. என்னோட பார்ட்னர் தலைவா, அண்ணன் மாதிரி. அண்ணனா கூட பிறக்கிறதுக்கும் அண்ணன் மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்போ நான் போற வழியில எனக்கு எதிராக வந்து எனக்கு எப்படி ஆப்பு வைப்ப? சரிதான். நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். நீங்க எது சொல்றீங்களோ அதே தான் செய்றீங்க. எல்லாம் சரியா இருக்கும். பிரச்சனை எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே. ஹலோ ஜெயந்த். தலைவனை என்கவுண்டர் பண்றதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் தான் ஆபரேஷனை லீட் பண்றேன். எல்லாம் முடிய போகுது. திருப்பதி பத்தி நியூஸ் வந்திருக்கு. சாரி டு நோ,
என்ன செய்யறது? ஆடு கசாப்பு கடைக்காரன் தானே நம்புது. அது சரி, ஆடு கசாப்புக்காரனை தான் நம்புது. கசாப்பு கடைக்காரன் உங்க நண்பன். அப்போ உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? இந்த தடவை கூட தோத்து போயிடுவீங்களா? அப்போசிஷன்ல இன்னும் ஒரு 5 வருஷம் இருங்க. இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல மாத்திரி சார். வர எலெக்ஷன்ல கோயலேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அது என்னன்னா, நீங்க செஞ்ச தொண்டு யாருக்கும் தெரியாது. ஆனா என்னோட சேர்ந்தா அட்லீஸ்ட் உங்க பேராவது வெளியில தெரியும்ல. மேடம், தோத்து போயிருவேங்கிற பயத்தை உங்க முகத்துல பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டணி கோயிலேஷன் வார்த்தையெல்லாம் உங்க வாயில இருந்து வராது. எப்படியும் கவர்மெண்ட் நான் தான் ஃபார்ம் பண்ண போறேன். ஓட்டு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். ஆனா நீங்க அதோட எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஆனா உங்க பணம் தான் மாட்டிக்கிச்சே தாராவி பேங்க்ல. அந்த தலைவனுக்கு சொம்பு தூக்குறதை விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க. தப்பேது சரி எதுன்னு உங்களுக்கே புரியும். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரியா இருந்தேன். இப்ப எனக்கு வயசும் ஆயிடுச்சு. என்னங்க, எங்க இருக்கீங்க? என்ன என்னங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. ஆ? திரும்புங்க திரும்புங்க. ஷேவிங் கிரீம் ஏதாவது பூசிக்கிட்டணும்னு பாக்குறியா? ஹேய், என்னாச்சு உனக்கு? பயந்துட்டேன், சட்டை எல்லாம் ரத்தமா இருக்கு. அது என்னோடது இல்ல, வேற ஒருத்தனோடது. உன் உயிரை நீ ரிஸ்க்ல வச்சு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம்? வேலை மேல ஏன் கோபத்தை காட்டுற? ஆ? ஹேய், நில்லு. வாடி, என் செல்ல குட்டி இல்ல. சட்டையில நான் கரை இருக்கட்டும், இப்போ உன் முகத்துல ஷேவிங் கிரீமை பாரு. போதும் விடுங்க, புடவையெல்லாம் கசங்கி போகுது. என்ன ஆனா ஆகட்டும், நானே டவல் எடுத்து தொடச்சிடுறேன். ம்? இன்னைக்கு சரி ஏய், விடுங்க. கொஞ்சம் இரு. உனக்கு இறக்கமே இல்லையா? என்னங்க, யாரு? கவாஸ்கர் சார். சொல்லவே இல்லை. கமிஷனர் எப்போ வந்தாரு? ராத்திரி வீட்டுக்கு வந்தாரு. இந்த சிஎம் சரியான டைம்ல தான் ரியாக்ட் பண்றாங்க. டமன்ல இருந்து பெரிய கன்சைன்மெண்ட் வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி வருது. பிரான்சிஸ் தான் போறான். அதோட வேல்யூ எவ்வளவு, ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப அதிகம். எவ்வளோ? 200-300 கோடி இருக்கும். பா, அப்படின்னா மார்க்கெட்ல ஸ்ட்ரீட் வேல்யூ டபுள். இந்த டீல் பல மாசமா போயிட்டு இருக்கு. அவனுங்களுக்கு இது பெரிய கன்சைன்மெண்ட். அந்த கிரிக்கெட் பெட்டிங்ல வந்த மொத்தத்தையும் தலைவன் ட்ரக்ஸ்ல டைவர்ட் பண்ணிட்டாரு. நம்மளோட ஷார்ப் ஷூட்டர் ஜோ ரெடியா இருக்கான் சார், ஏக்தம் ரெடி. ரைட் ஆர்கனைஸ் பண்ண எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு நாள் மேக்ஸ். 2 மணி நேரம் இருக்கு. பண்ணலாம் சார். பிளான்
அப்பாவை பத்தி நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. யூ ரியலி டோன்ட் ரிமெம்பர் மீ, டு யூ? இல்ல. நம்ம முன்னாடியே சந்திச்சிருக்கோம். அப்போ உனக்கு 11 இல்லை 12 வயசு இருக்கும். அப்போ நான் உங்கள் அப்பாவோட ரைட் ஹேண்ட் மேனாக இருந்தேன். வி ஒர்க் டுகெதர். ஒன்றா நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்கள் அப்பாவோட மர்டர் எப்படி நடந்ததுன்னு. மர்டரா? நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த நேரத்தில் உங்கள் அம்மாவோட பாட்டி வீட்டில் தானே இருந்த. யூ ஜஸ்ட் பிலீவ் வாட் யூ வர் டோல்ட், மகேஷ். What do you mean I just believe? எத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? எதுக்காக இப்போ வந்து இதை பத்தி என்கிட்ட சொல்றீங்க? நான் இப்போ சொல்றத நீ கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம், மகேஷ். யூ நீட் டு நோ ஹவ் யுவர் ஃபாதர் டைட். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ராம் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹானஸ்ட் ஆஃபீஸர். ஹானஸ்ட்? அவர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரு தெரியுமா? Bullshit. He chose his duty. அவரை கரப்டா காட்டினாங்க. அதுதான் நடந்தது. என்ன சொல்றீங்க? யார் இதை செஞ்சது? தலைவன். தலைவன் தான் அவரை லஞ்சம் வாங்கினதா கேஸ்ல மாட்டி விட்டது. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் தலைவனுக்கு எதிரான கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி அவரை சாகடிச்சிட்டாங்க. இறக்கமே இல்லாம உங்க அப்பாவை கொன்னாங்க. சரி, நீங்க தலைவனை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இத பாரு. என்ன இது? ஓபன் இட். இந்த பொம்மை உங்களுக்கு எங்க கிடைச்சது? இதை நான் அப்போ தொலைச்சிட்டேன். ராம் சாரோட பாடிக்கு பக்கத்துல. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா no child should have to hear that their parents suffered like this. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதும் கேட்கறதும் உனக்கு ரொம்ப முக்கியம். Sir, I know this voice. இது எனக்கு தெரிஞ்ச குரல். தாம்பே, கமிஷனர் கிட்ட உடனே பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. எஸ் மேடம். நேத்து ராத்திரி சீஸ் பண்ண ட்ரக்ஸ், அதோட டீடைல்ஸ் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் வரணும். நாம அவனை ஃபாலோ பண்றோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியணும். மேம், அது தலைவனை இப்படி எல்லாரும் முன்னாடியும் தாராவியில சேலஞ்ச் பண்றது கொஞ்சம் டேஞ்சர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேண்டியது அதுதான். என்னை வெறி பிடிச்சவன் சொல்லட்டும், முட்டாள்னு கூட சொல்லட்டும். அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் சேலஞ்ச் பண்ணோன்னா அவனுக்கு பின்னாடி வர ஆபத்து அவனால யூகிக்க முடியாது. கமிஷனர் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா மேடம்? கமிஷனர் மேல இல்ல, ஆனா அவர் செலக்ட் பண்ண அந்த ஆபீசர் மேல இருக்கு.
எதுக்கு சாகுற? எந்த என்கொயரியும் நடக்காது. ஃபைலை எங்க வச்சிருக்க? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஃபைல் உனக்கு கிடைக்காது. அரசாங்கம் கொடுக்கிற மெடலுக்காக நீ உங்க அண்ணனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பியா? கடைசியா ஒரு வாட்டி கேட்கிறேன், ஃபைல் கிடைக்குமா கிடைக்காதா? கொடுக்க மாட்டேன். என்னை தேடி வந்தாயோ நீ, உன்னை பிரியாம இருப்பேனே நான். கவலை இல்லாமல் நீ கண்ணோடு கண்ணே, இது மான் தாலாட்டு உனக்கு கண்ணே. அரீராரு ஆரீராரு கண்ணு மண்டை நீ துங்காரி. ஆரீராரு ஆரீராரு கண்ணு மண்டை. என்ன வேணும்? தலைவன் வீட்டில இருந்து எப்ப கிளம்புவாரு? அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு போதும். எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அவர் ரொம்ப வருஷமா வெளியவே வரல. ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே அவர் இடத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வர. அந்த ஃபைல்ல என்ன இருக்கு? தட் ஃபைல், அதுல அவன் மொத்த ஜாதகமும் இருக்கு. எக்ஸ்டார்ஷன்ஸ், மர்டர்ஸ், ஹவாலா ராக்கெட்ஸ், அவனோட மொத்த ஆக்டிவிட்டீஸோட டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்கு. தூக்கு தண்டனை கிடைக்கிறது நிச்சயம். அப்படின்னா எதுக்காக நீங்களும் அப்பாவும் அந்த ஃபைலை சப்மிட் பண்ணவே இல்லை? பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லைன்னா தலைவனை தொடறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல மினிஸ்டர்ஸோட பிளாக் மணி தாராவி பேங்க்ல தான் இருக்கு. ஸோ அது கஷ்டம். ஒவ்வொரு எலெக்ஷன் வெஹிக்கிளும் தலைவன் போடுற பெட்ரோல்ல தான் ஓடிட்டு இருக்கு. அப்போனா அந்த ஆடியோ ரெக்கார்டிங் அது தலைவன் குரல் தானே? அந்த தாலாட்ட நானும் தான் கேட்டேன். மகேஷ், இட்ஸ் அ ப்ரூஃப். அவன் ஒரு போலீஸ்காரனை கொண்டு இருக்கான். மகேஷ், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கோர்ட்ல ஒரு பொம்மையை எவிடன்ஸ் எடுப்பாங்களா? உங்களுக்கு கிடைக்கிற தலைவன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? I'll keep a gun pointed at his fucking door. சுட்டு தள்ள. சார், ஜெயன் இப்ப எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒன்றும் ஆகலை சார். குத்துக்கல்லு மாதிரி இருக்கான். அது சரி, அவன் ஷூட்டிங் காம்படிஷன் என்னாச்சு? ஷூட்டிங் காம்படிஷனில் மும்பை போலீஸ் அவன் ரெப்ரசன்டேட் பண்ணான் சார். அவன் டேலண்ட் என்னன்னா தூரத்துல இருந்தே ஷூட் பண்ணுவான். மிஸ் ஆகாம கரெக்டாக ஷூட் பண்ணுவான். அவன் என்னோட ஆபரேஷனுக்கு ரொம்ப தேவை. அவனும் ஒத்துக்கிட்டான். அது சரி, அவன் நிஜ பேர் என்ன? ஜோ. சார், தேங்க்ஸ். சார் வந்திருக்காரு. ஜெயன் சார். ஜெயன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், படுத்துக்கோ.
கை எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், பெருசா சீரியஸ் எதுவும் இல்லை. நம்ம டாஜி உன்னை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டாரு தெரியுமா? உனக்கு டார்கெட் கொடுத்தா மிஸ் பண்ணவே மாட்டேன்னு. ஆ, புல்சாய். நிஜமாவா? ஆமாம் சார், எப்போ தேவையோ அப்போ சுடுவேன் சார். டார்கெட் யார் சார்? கெட் வெல் சூன். தேங்க்யூ சார். கவனமாக பார்த்துக்கோ. டோர் லாக் பண்ண. ஆனா என்னோட கவர்மெண்ட் அஃபிஷியல் என்கொயரிக்குள்ள வரவே கூடாது. எஸ் மேம். எஸ் மேம். மேம், ஓப்பனாக ஒரு விஷயம் பேசலாமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாராவி பேங்க் அண்டர் வேர்ல்டுக்கு ஒரு ஆக்சஸ்னு. ஆனால் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு எனக்கு தெரியும் மேடம். ஷிப்பிங் போர்ட்ஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும், கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும், ரியல் எஸ்டேட்ஸ்ல இருந்து உங்க கேபினெட் வரைக்கும் தலைவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனா எதுக்கும் ஆதாரம் இல்லை. மும்பையில இருந்து துபாய் வரைக்கும் பெரிய பெரிய பிசினஸ்மேன், ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் அவர் கைக்குள்ள. இது 30,000 கோடி மதிப்புள்ள எம்பையர் மேம். ஆனா அந்த எம்பையர் தாராவியோட 30,000 தெருக்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு மேம். இந்த ஆபரேஷன் கஷ்டமானது மட்டும் இல்ல, ஆபத்தானதும் கூட. இதை சக்சஸ்ஃபுல் ஆக்குறது உங்களால மட்டும்தான் முடியும். ஐநோ ஜெயந்த், அதுக்காகத்தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எப்போ தேவையோ என்கிட்ட இருந்து கிடைக்கும். யூ ஹாவ் மை வேர்ட். தேங்க்யூ மேம். ஜெயந்த் ஒரு டீமை ரெடி பண்றாரு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை டாப் ப்ரையாரிட்டியா நாங்க வச்சுக்கிறோம். குட் லக் கமிஷனர். தேங்க்யூ மேம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். என் ஃபேமிலி மேல யாரும் கை வைக்க கூடாது. சீக்கிரம் மைக்கேல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க, சீக்கிரம். நீ எனக்கு இந்த இடத்துல மாட்ட வரணும்னு நினைக்கவே இல்லை. ராமோட ஃபைல் உன்கிட்ட தானே இருக்கு. அவன் பண்ண தப்ப நீயும் பண்ணாத. ஃபைல் எங்கடா? பொறுமையா சொல்றேன், கேட்டுக்கோ கவாஸ்கர். ஃபேமிலியோட இங்க இருந்து காணாம போயிடு. 3 வரை என்னவா? என்ன? ஃபைல் உனக்கு கிடைக்காது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. 3. வினு. Happy birthday, Jam.
எப்படி இருக்க ஹீரா? பேங்க்ல இருந்து ட்ரைனிங்க்கு மும்பை அனுப்பினாங்க. 2-3 நாள் இங்கதான் இருப்பேன். உள்ள வா ப்ளீஸ் வா. டீ குடிக்கிறியா? அது 9:30-10:30 மணிக்கு வேலைக்காரி வந்துடுவா. ஆனால் இன்னைக்கு நான் போட்டு தருவா. வேண்டாம். 2 நிமிஷம். இல்ல, எங்க தங்கி இருக்க ஹீரா? உட்கார ப்ளீஸ். அப்ப விட இப்போ ரொம்ப வளர்ந்துட்டா. எப்படி கொல்ல போற? தெரியல. ஆனா கண்டிப்பா கொல்லுவேன். நீ ஜாகிரதையா இரு ஜெய். உட்காருங்க. Well done, Chatru. Good job. தாராவி, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா எதுவுமே மாறல. தலைவன் இந்த ஏரியா ஃபுல்லா செக்யூர் பண்ணி வச்சிருக்கான். அதாவது தாராவில இதுதான் அவனோட கோட்டை. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு சந்தும், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஃபுல்லா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு.
சில இடத்துல சீக்ரெட் பேசேஜ் இருக்கு, மற்ற இடத்துல சீக்ரெட் டனல்ஸ். அவன் வீடு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. இதுதான் அவனோட பலம். இந்த ஏரியா அவனோட டார்ச்சர் சேம்பர். எல்லா எவிடன்ஸ், பாடிஸ், அவனோட எதிரிகள், எதிரா சாட்சி சொல்றவங்க எல்லாரையும் இங்க வச்சு துண்டு துண்டா வெட்டி அவனோட நாய்களுக்கு போட்டுருவான். ஜோ இப்ப இங்கதான் இருப்பான். உயிரோட இருந்தான். நீங்க 2 பேரும் சோஷியல் மீடியா சேட்டரை மானிட்டர் பண்ணணும். ஓகே சார்? ஓகே சார். கீப் மீ அப்டேட்டட். சத்ரு சார், முக்கியமான விஷயம், நம்ம ஃபோர்ஸ்குள்ள இருக்கிறவங்க கூட இதை கேட்கக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் நம்ம சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் லைன்ஸ், அது வேறையா இருக்கணும். கண்டிப்பா சார். அதுல ரொம்ப கவனமா இருக்கும். எஸ் சார். சார், பிளான் பியும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. அக்கா இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? போன வாரம் தான் வந்தாங்க, இப்ப திரும்ப வந்திருக்கீங்க. அது 2 இன்ஜெக்ஷனும் போட்டுட்டீங்களா? போட்டாச்சு. தள்ளு தள்ளு. சரிங்கக்கா. போலாம். அனிதா, நாளைக்கு எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது. பிளாஸ்ட் அப்புறம் ஸ்மோக் 2 இருக்கும்ல? இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும். சார், தேங்க்ஸ். ரெண்டு காரும் பொசிஷன்ல இருக்கு சார். we are ready for tomorrow. அவன் ரொம்ப உஷாரான ஆளு. தாராவிக்கு நடுவுல பேய் மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கான். ராஜி, நாளைக்கு நம்ம டீம்ல ஒருத்தர் கூட அவங்க கிட்ட சிக்கிக்க கூடாது. கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தன்னோட காலம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சில பேருக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல சார், எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி நாளைக்கு தான் அவனோட கடைசி நாளுன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு பயம் வரும், கொஞ்சம் மன வருத்தம். சார், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வீட்டுக்கு கொண்டு விடவா? இல்ல, வேண்டாம். டாஜி, நாளைக்கு எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும். இதுக்காக நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு காலையில வீரா எங்க போயிருக்கான்? அவனை கூப்பிட்டு. அப்பா, அவர் ஏதோ வேலையா போயிருக்காரு. சாயந்தரத்துக்கெல்லாம் வந்துருவாருப்பா.
போனம்மா. அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சுங்க? சீக்கிரம் வா. ஒண்ணு இல்ல அண்ணே. என்னாச்சு? என்னாச்சுங்க? அண்ணே, என்னாச்சு? அப்பா. ஒண்ணு இல்ல. அப்பா. முதல்ல எந்திரிங்கப்பா. அப்பா. போயிடுச்சுண்ணே. இங்க பாருங்க. அண்ணே, இங்க பாரு. அப்பா. அப்பா, ஒண்ணு இல்லப்பா. அப்பா. வாங்க சார் போலாம். சார் அவங்க ஆளுங்க வராங்க, போலாம். வாங்க சார். லெட்ஸ் கோ சார். சார் ப்ளீஸ் சார். எக்ஸாக்ட் 5 o'clock ஜெயந்தோட எனக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜெயந்த்னா யாரு மேடம்? ஜெயந்த் கவாஸ்கர், ஜேசிபி. ஓகே மேடம். யா ஷோ. இன்று காலையில் மங்கள்மூர்த்தி ஸ்ரீனிவாசன் தலைவன் மீது தாராவியில் அவர்கள் மீது தாக்குதல் நடந்தது. அங்கு பல இடங்களில் வெடிகுண்டு வெடித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. ரைட் போலீஸ் அவர்கள் வேலையில் துரிதமாக முனைந்துள்ளார்கள்.
வெல்டன் ஜெயந்த். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கமிஷனர் டீட்டெயிலாக சொன்னார். இட்ஸ் அ சீரியஸ் செஸ்ட் இன்ஜுரி. அது சரிதான், ஆனால் கன்ஃபார்மாக தெரியல மேம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மேம். பை. சார் இருக்காரா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப வேணு ஞாபகமாவே இருக்கு. அவன் கூட பேசுவேன், அவன் கூட என்னைக்கும் பேசுவேன். அப்படியே உண்மையிலேயே என் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரியே நினைச்சுக்கிறேன். எவ்வளவோ கேள்விங்க கேட்கிறேன். ஆனா அவ ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர இங்க வந்ததும் அவனோட டிஃபன் பாக்ஸ் கிச்சன்லயே கண்ணுக்கு படுது. ஞாபகம் இருக்கிறது இல்ல காலையில எப்ப லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன்னு. என்ன ரொம்ப அழ வைக்கிறான், ரொம்ப அழ வைக்கிறான். அந்த ஆள் தப்பிச்சது நல்லதுதான். ஏன்னா இன்னில இருந்து தினமும் அவன் அல்லாடுவான், வலியில துடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தினம் தினம் செத்துட்டு இருக்கணும். அப்பவாவது நம்ம வலி என்னன்னு அவனுக்கு புரியும். Make him suffer. Make him suffer, Jay. ஆபரேஷனை ஷட் டவுன் பண்ணணும் மேடம். நாம பயந்து பின்வாங்க கூடாது மேம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் we failed. ஃபெயில்ட்? நாங்க அவன் இருக்கிற தாராவிக்கே போய் நெஞ்சில புல்லட் இறக்கணும் சார். அப்ப எதுக்கு அவர் சாகல? ஒரு நாள் கண்டிப்பா சாவான். டோன்ட் பி சிலி ஜெயந்த். பிரஸையும் மீடியாவையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? நெரேட்டிவை நாம தான் டிக்டேட் பண்ணணும் சார். மேடம் மீடியா கிட்ட என்ன சொன்னாலும் மகாராஷ்டிரா ஃபுல்லா அதை நம்புவாங்க. மாத்திரை எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். அவனுக்கு என்ன சொல்றது? நீங்க மகாராஷ்டிராக்கு எவ்வளவு சேவை பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ப்ரொமோஷன் கமிஷனர். நானும் ஜேசிபியும் இங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.
இன்னைக்கு அவ gift வர வேண்டியதா இருந்தது. லைஃப்ல முதல் தடவையா அவளுக்கு பிடிச்ச மாதிரி gift ஆர்டர் பண்ண. அவளுக்கு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா. நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன், நான் வர்ற வரைக்கும் கிஃப்டை திறக்க கூடாதுன்னு. நாம அன்பாக்ஸ் செய்யும்போது அதை நாம வீடியோ எடுத்து உங்க அம்மாவுக்கு அனுப்பலான்னு சொன்னேன். அப்பதான் தாஜ் உன் மேல எவ்வளவு அன்பு காட்டுறான்னு உன் அம்மாவுக்கு தெரிய வரும். ஆனா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே சார். இனி நான் எப்படி வாழ போறேன்? இதை விடக்கூடாது சார். மொத்தம் அந்த தேடிய பசங்களுக்கு அவனையும் சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா விடக்கூடாது சார். தாத்தா கிட்ட சொல்லு. அவர் தான் தூங்கிட்டு இருக்கார்ல. நீ என் தங்கம்ல, உன் பேச்சு அவருக்கு கேக்கும்டா. இல்ல நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். அவரு நீ சொன்னாதான் கேட்பாரு. நான் தான் அவர்கிட்ட தினமும் பேசுறேன்ல. தாத்தா, நேத்து எங்க ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் நடந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். சொல்லுமா, பேசுமா ப்ளீஸ். என் செல்லம்ல குட்கள்ல ஒரு தடவை பாடுமா. ஆரிராரோ 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 ஆராரோ என்னை தேடி வந்தாயோ, உன்னை பிரியாமல் நான் உன்னோடு இருக்கிறேன், கவலை இல்லாமல் நீ கண்மூடு கண்ணே, இதமான தாலாட்டு உனக்கே என் கண்ணே. என்னமாச்சு? அப்பா 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 வலிக்குதாப்பா? வலிக்குதா? அப்பா எழுந்துட்டாரு பாத்தியா சிவா?
நேத்து ராத்திரி எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலகால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பானோ, உங்களாலதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கு. தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவனோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக கோமால இருந்து என்ன, என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். சார், தங்கம் மத்தேவுடைய அப்பைய தலைவன் தொட நடுங்கி நாய். சார், மேடம் எப்படி இருக்காங்க சார்? ரொம்ப பயந்துருக்கா, ஆனா ஷீஸ் ஆல் ரைட். பிக்கப் பண்றதுக்கு நேத்தே போகலாம்னு நினைச்சேன். சார், நான் இன்னொரு பேட் நியூஸோட வந்திருக்கேன் சார். தலைவன் சிஎம் மேடமோட பேசியிருக்காரு. அவங்க 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. டாஜி, மொத்த டீமையும் வீட்டுக்கிட்ட அசம்பிள் ஆக சொல்ல. அதுதான் இனிமே நம்மளோட புது வார் ரூம். சார்,